நம்ம செல்ஃபுல் அச்சீவ்மெண்ட்டோடைய லாஸ்ட் எபிசோட்ல உன் வாழ்க்கையோட வெற்றி இலக்கு அடைய உன் நேரத்தை எப்படி வீணாக்காம முன்னேறணும்னு பார்த்தோம். அந்த எபிசோட பார்க்காதவங்க மேல இருக்க ஐ பட்டன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ உனக்கு இருக்க நேரத்தை எப்படி சரியான முறையில பயன்படுத்திக்கிறதுன்னு நீ கத்துக்கிட்ட. இந்த நேரத்தை பயன்படுத்தி எப்படி உனக்கான ஒரு சக்சஸ்ஃபுல் டீமை உருவாக்குறதுன்னு பார்ப்போம். நம்ம செல்ஃபுல் அச்சீவ்மெண்ட்டோடைய டே 18 டாபிக் பில்ட் சக்சஸ்ஃபுல் டீம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு துணி தைக்கிற ஊசி இருக்கு. அதோடைய ஒரு முனையில ரொம்ப ஷார்ப்பா கூர்மையா இருக்கும், அதோட இன்னொரு முனையில ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டையினால தன்னைத்தானே அது அவமானமா நினைச்சுக்குது. அந்த சமயத்துல கூர்மையா இருந்த அந்த முனை உடஞ்சு போக அதை கையில வச்சிருந்தவர் அதை தூக்கி போட்டாரு. அப்போதான் அந்த ஊசி யோசிக்குது, தான் எந்த விஷயத்த அவமானமா நினைச்சதோ அந்த விஷயத்தோட இம்பார்ட்டன்ஸை பத்தி தெரிய ஆரம்பிச்சது. அதே மாதிரி ஒரு முனையில இருந்த அந்த கூர்மையான ஊசி போல அறிவும் புத்தியும் உனக்கு இருந்தா மட்டும் போதாது. அந்த கூர்மையான ஊசியோடைய மறுமுனையில நூல் போகக்கூடிய துளை இருந்தனாலதான் அதோடைய கூர்மையான முனைக்கு வேலை இருந்துச்சு. அதே மாதிரி நீயும் ஒரு டீமா வேலை செஞ்சுன்னா உன்னாலையும் எதையும் சாதிக்க முடியும். ஆனா அதுலயும் ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் டீமை உருவாக்குறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அந்த சக்சஸ்ஃபுல் டீமை எப்படி உருவாக்குறது அண்ட் அதனால கிடைக்கிற அட்வான்டேஜை 3 ஸ்டெப்ஸ்ல பார்ப்போம். ஸ்டெப் 1, சினர்ஜி. சினர்ஜி அப்படின்னா இந்த வார்த்தை கேள்விப்பட்டதே இல்லைன்னு நீ நினைப்ப. ஃபார் எக்ஸாம்பிள், 1+1 2 அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லுவ. ஆனா நான் சொல்லுவேன் 1+1 2 இருக்கலாம், இல்ல 3 இருக்கலாம், இல்ல 5 கூட இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஏன்னா உன்னுடைய டீம்ல 2-3 சக்சஸ்ஃபுல் பர்சனை வச்சுக்கிட்டீங்கன்னா எப்பயும் உனக்கு கிடைக்கிற ரிசல்ட்டை விட 2-3 மடங்கு அதிகமாகவே கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீ ஒரு பொருளை தனியா தூக்குற அப்படின்னா உன்னால ஒரு 20 கிலோ தூக்க முடியுமா? அதே மாதிரி உன் டீம்ல இருக்க ஒருத்தவங்களும் 20 கிலோ தூக்குறாங்கன்னு வச்சுக்கோ. ஆனா அதுவே நீ உன்னுடைய டீமோட சேர்ந்து தூக்குறப்ப கண்டிப்பா எக்ஸ்ட்ரா ஒரு 40 கிலோ தூக்குவார். எக்ஸ்ட்ரா ஒரு 40 கிலோனா ஆல்ரெடி நீங்க தனித்தனியா 20 கிலோ தூக்குனீங்களா, அதை விட எக்ஸ்ட்ரா 40 கிலோ தூக்குவீங்க. அந்த எக்ஸ்ட்ரா கிலோவை தான் சினர்ஜின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நீ தனியா செய்யற வேலையோட உன் டீமோட கலந்து உரையாடி செஞ்சினா கண்டிப்பா உனக்கு ரிசல்ட் பெருசா தான் கிடைக்கும். ஸ்டெப் 2, லேர்னிங் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். நீ தனியா படிக்கிறப்பயோ இல்ல ஏதாவது வேலை பார்க்கறப்பயோ நிறைய தவறு செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நீ ஒரு டீமா உட்காந்து படிக்கிறப்பயோ டீமா வேலை செய்யறப்பயோ நீ ஒரு தவறு செய்யற அப்படின்னா அந்த தவறை ரொம்ப சுலபமா மாத்திக்க உன்னோட டீம்ல இருக்கவங்க உனக்கு உதவி பண்ணுவாங்க. நீ மாத்திக்கிட்ட விஷயத்துல இருந்து புதுசா நிறைய விஷயங்களை நீ கண்டுபிடிக்க, இல்லைன்னா இருக்கிற விஷயத்திலேயே இன்னும் மெருகேற்றிக்க வாய்ப்பு இருக்கு. ஸ்டெப் 3, காமன் கோல். உனக்குன்னு ஒரு டீம் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமே காமன் கோல் தான். காமன் கோல்னா வேற ஒன்றும் இல்லை, பொதுவான இலக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், கிரிக்கெட்ல டோனியோ கோலியோ இருக்காங்க. லாஸ்ட் ஓவர்ல 20 ரன் வேணும். ஆனா அந்த நேரத்துல கோலிக்கு செஞ்சுரி அடிக்கிற வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. இருந்தாலும் ஸ்ட்ரைக்ல இருக்கிறது நம்ம தலை டோனி தான். அந்த சமயத்துல கோலி செஞ்சுரி அடிக்கிறதோட டோனி டீமுக்காக அந்த 20 ரன் அடிச்சு கொடுக்கறது தான் கவனம் செலுத்தணும். அதே மாதிரி உன்னுடைய டீமை சக்சஸ்ஃபுல்லா மாத்துறதுக்கு உன் டீம்ல இருக்க எல்லாருக்குமே ஒரு காமன் கோல் இருக்கணும். எல்லாருடைய சிந்தனையுமே ஒரே பக்குவத்துல இருக்கணும். எல்லாருமே ஒரே மாதிரி தான் சிந்திக்கணும், எல்லாருமே ஒரே மாதிரி தான் செயல்படணும், எல்லாருமே ஒரே மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் செய்யணும். அப்போதான் உன்னுடைய டீம் நினைக்கிற வெற்றி பாதைக்கு உன் டீமுடைய முயற்சியோ சிந்தனையோ அதுவே கொண்டு போய் சேர்த்துரும். அடுத்த செல்ஃப் அச்சீவ்மெண்ட் வீடியோல சந்திப்போம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எல்லையில்லா கனவு சேனல். இது உங்கள் சாய்ஸ். பாருங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. மறக்காம அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் போட்டுக்கோங்க.